வணக்கம் நண்பர்களே. டிபி ராஜலக்ஷ்மி. இவங்க தமிழ் திரைப்பட நடிகை. திருவையாறு பஞ்சாபிகேஷ ராஜலக்ஷ்மி இதுதான் இவங்களுடைய முழுமையான பெயர். தமிழ் திரைப்படத்துறையில் முதல் நடிகையும் முதல் பெண் இயக்குனரும் புதின எழுத்தாளருமாக இருந்தவர் டிபி ராஜலக்ஷ்மி அம்மா அவர்கள். தமிழில் 1931ஆம் ஆண்டு வெளிவந்த முதல் பேசும் படமான காளிதாஸ் திரைப்படத்தில் இவர் நடிச்சிருப்பார். 1943 வரைக்கும் மொத்தம் 14 திரைப்படங்களில் இவர் நடிச்சிருக்காங்க. சங்கரதாஸ் சுவாமிகளோட நாடக கம்பெனி சாமண்ணா நாடக கம்பெனின்னு டிபி ராஜலக்ஷ்மி அம்மா தன்னோட 11ஆவது வயதிலேயே நாடக நடிகையானாங்க. பவளக்கொடி அப்படிங்கிற நாடகம் இவங்களுக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுத்தது. பர்மா, இலங்கை போன்ற நாடுகள்லையும் இவங்க நாடகங்கள் நடத்தியிருக்காங்க. ஆர். நடராஜ முதலியார் அவர்கள் தயாரித்த தமிழ் திரைப்பட உலகின் முதல் மௌன படமான கீசகவதம் 1917 வெளியானது. இதிலும் சிறப்பாக தன்னோட நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க ராஜலக்ஷ்மி அம்மா அவர்கள். குறத்தி பாட்டும் நடனமும் அப்படிங்கிற தமிழ் சினிமாவின் முதல் குறும்படத்தில் நடித்த பெருமையும் ராஜலக்ஷ்மி அம்மா அவங்களையே சாரும். இந்த படம் 1931 வெளியானது. அந்த காலத்தில் பிரபலமாக ஓடின படங்கள் அப்படின்னு பார்த்தா ஹரிச்சந்திரா, கோவலன், சத்தியவான் சாவித்திரி, உஷா சுந்தரி, ராஜேஸ்வரி, மதுரை வீரன் அப்படிங்கிற எல்லா படங்கள்லையுமே நடிச்சிருப்பாங்க ராஜலக்ஷ்மி அம்மா அவர்கள். ஸ்ரீ ராஜம் டாக்கீஸ் அப்படிங்கிற கம்பெனியை தொடங்கி மிஸ் கமலா அப்படிங்கிற பெயரில் கதை வசனம் எழுதி கதாநாயகியாக நடித்து தயாரித்து இயக்கி வெளியிட்டவர். கமலவள்ளி அல்லது டாக்டர் சந்திரசேகரன் அப்படிங்கிற புதினம், விமலா, சுந்தரி, வாசந்திகா, உரையின் வாள் அப்படிங்கிற புதினங்களும் எழுதியிருக்காங்க. கலைமாமணி விருது 1961 வாங்கியிருக்காங்க ராஜலக்ஷ்மி அம்மா அவர்கள். ஆண்கள் கோலோச்சிய அந்த காலகட்டத்திலே ஒரு பெண்ணாக இருந்து திரைப்படத்தினை தயாரித்து இயக்கி நடித்தவர் ராஜலக்ஷ்மி அம்மா அவர்கள். அவருடைய பிறந்த தினம் இன்று. நன்றி நண்பர்களே.